வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நூறுசாமி படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் சசி இதுக்கு முன்னாடி சொல்லாமலே, பூ, பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இப்ப இவர் எடுத்திருக்கிற நூறுசாமி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நூறுசாமி இந்த படத்தோட கதை ஸ்வசிகா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அவங்க தான் இந்த படத்தோட மெயின் லீட். அவங்களுக்கு அவங்க பசங்க கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. பட் அவங்க அதை கூட எடுக்காம அவசர அவசரமா இங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா அவங்க ஒரு கிணத்துல விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க ஏன் அவங்க பசங்க ஃபோன் பண்ண போய் எடுக்கல, அவசரமா எங்க கிளம்புனாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தியேட்டர்ல போய் நீங்க படத்தை பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்தோட கோர் ஸ்டோரி தான். அம்மாவை நீங்க சாமியாலாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்க அவங்கள ஒரு சக மனுஷியா ட்ரீட் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு மெயின் பிளாட் தான் இந்த படம் வந்து சொல்ல வருது. இட்ஸ் ரியலி அ குட் கண்டென்ட். அதை இவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ், ஸ்வசிகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் சீன்ஸ் அண்ட் சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் கூட ரொம்ப சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அப்புறமா இந்த படத்தோட டைலாக்ஸ், நிறைய டைலாக்ஸ் ரொம்ப டீப்பா அர்த்தமுள்ளதா இருந்துச்சு. அண்ட் ஸ்வசிகாக்கும் அவங்க அம்மாவுக்கும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. அப்ப ஸ்வசிகா சொல்ற ஒரு டைலாக் இட்ஸ் எ கிளாப் வர்த்தி மூமெண்ட். தியேட்டர்ல எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அண்ட் அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டா பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலா அஜய் திஷானோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆடா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறமா விஜய் ஆண்டனி, அவருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ஒரு ரோல் தான். பட் அவர் வர சீன்ஸ் எல்லாமே செம்ம என்ஜாயபிளா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஸ்கிரீன் டைமை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. தென் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், அது இந்த படத்தோட டோனல் ஷிஃப்ட் தான். கேரக்டர்ஸும் சரி, எமோஷனும் சரி, டோனலி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சியோடு இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ நமக்கு இந்த படத்தோட கனெக்ஷன் த்ரூ அவுட்டா கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் சில இடத்துல மெலோ ட்ராமா அண்ட் படமே கொஞ்சம் லவுடரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். அதை கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓவராலா இது ஒரு நல்ல அட்டம் தான். கண்டிப்பாக போய் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு UA 13+ கொடுத்துருக்காங்க. ஸோ அடல்ட் கண்டென்ட்லாம் இதில் எதுவும் இல்லை, ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான ஃபிலிம். நன்றி, வணக்கம்.